இது அலசி வச்சிரு, நான் கூட அலசி வேக வச்சிடறேன். ஓகே, அத்தை மாடு ஓட்டிட்டு வரதுக்குள்ள வேக வச்சிடணும். சொல்லிட்டே போனாங்க, வரதுக்குள்ளே ரெடியாக இருக்கும். ஆமாம். ஸோ அதில் வந்து கமலில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தி வைக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, நம்மளோட வெள்ளிக்கிழமைக்கான வேலைகள் தான் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திருந்து அப்புறம் படைக்கணும்ல, இன்றைக்கி கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ராவே இருக்கும். மற்ற நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ராவே இருக்கும். புது வீட்டுக்கு வந்திருந்து நம்மளோட லைஃப் ரொட்டீன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் இல்லை, நிறையவே சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது. ஏன் அதான் சொல்கிறேன், டெய்லி ரொட்டீன் சொல்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் படைப்பேன். நைட்லாம் ஒரு 7 மணி போல் அந்த மாதிரி தான் படைப்பேன். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தோடய படிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா ஃப்ரைடே மற்ற நாளை விட ஃப்ரைடேயில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு தான் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லுவாங்க. குளிச்சுட்டு தான் சாப்பாடு செஞ்சு படைக்கணும், குளிச்சுட்டு தான் படைக்கணும். ஆமாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் குளிச்சுட்டு வந்து அப்புறம் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சரி ஓகே. நானும் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தலைலாம் சிவி ரெடி ஆகிட்டேன் படைக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் தொலைச்சிட்டோம். வீடெல்லாம் தொலைச்சிட்டு வெங்கல் ஜாமான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கி வச்சாச்சு. வேலைக்கிழமை நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் விளக்குவேன். ஸோ ஒரு டைம் நாங்கள் ஃப்ரைடே விளாக் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி செய்யக்கூடாது, இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நாளே வந்து செஞ்சு வச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் தொடச்சிடுவேன். அப்புறம் வெங்கத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா விளக்கிடுவேன். இன்றைக்கி அது மாதிரி தான் பண்ணியாச்சு. இப்போ வந்து வீட்டை மட்டும் சும்மா பெருக்கல, ஏன்னா ரொம்ப குப்பையாக இருக்குது பாருங்க. குப்பையாகவும் வீட்டை படைக்கக்கூடாது தெரியுமா? சரி ஓகே ஓகே, பெருகிட்டு படைக்க வேண்டியது. ஏன்னா மொன சொன்னார் வெள்ளிக்கிழமை தொடக்கக்கூடாது பெருக்கக்கூடாது சொன்னார். தொடக்க தான் கூடாதுன்னு சொன்னாங்க, பெருக்கக்கூடாது யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ பெருக்கிட்டு வாரி கொட்டிட்டு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நெய்வேத்தியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வைக்கலாம். சரி ஓகே ஓகே. ஏன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சு படைக்கலான்றதுனால மொனம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் பச்சரிசி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தார். இப்போ நம்ம சக்கரை பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோமே. சரி பெருக்கிட்டு அப்பா. சரி ஃப்ரெண்ட்ஸ், முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ கட்டணும்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரே பூ பூக்குது. ஸோ அதனால் அந்த பூ பறிச்சுட்டு வந்து கட்டலான்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பூ பூக்கும். ஆனால் வந்து தினமும் சாமிக்கு பறித்து வைக்க மாட்டோம். ஆனால் வெள்ளிக்கிழமை அனுப்பிச்சா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாமிக்கு பறித்து பூ வச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பூவோட நேம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பூவோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக தெரியல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு மாதிரி பூ இருக்கும், ஆனால் அது பூக்காதுன்னு சொல்கிறாங்க. குண்டு குண்டாக இருக்குமா, அது அழகாக குண்டுமணி மாதிரி கட்டி விற்பாங்க, நானும் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தலையிலாமே வைப்பாங்க, ஆனால் குண்டுமணி கிடையாது அது. அது குண்டு குண்டாக நல்லா இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பூ என்னன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. சாப்பாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது தான் நம்மளோட வேலையே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேற்று கழுவி வச்சேன், ஆனால் பொட்டு மஞ்சள்லாம் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் வைக்கிறேன். ஆக்சுவலாக நான் எப்பயுமே வந்து சந்தனம் வச்சேன், ரொம்ப நாள் இருந்துச்சு. பட் வந்து மஞ்சள் வச்சேன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது விளக்கு கலரு. ஆமாம். ஸோ அதனால இப்போ நான் மஞ்சள் தான் வச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்திருந்தே மஞ்சள் தான் வைக்கிறேன். சரி சரி. லெமன் தட்டு போட்டுலாம் வச்சுட்டு பூலாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு படைக்கலாம். அதுக்குள்ளே நீ போய் குளிச்சுட்டு வந்துடு. சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், வெங்கல் தட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுலாம் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூலாம் வைக்கணும். ஸோ பூ வைக்கிறதுக்கு முன்னாடி நான் காமிக்கிறேன், நம்மளோட சாமி ரூம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பூ வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பேக்கில் காமிக்கிறேன். மனோ வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க போயிருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வீட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாமி எந்த ஃபோட்டோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பூலாம் வைக்கல. ஸோ முருகருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டின பூ வந்து வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். சொன்ன எல்லாம் ரெடியாக படைக்கலாமா? பூ வச்சிருக்கேன், எப்படி இருக்கு சாமி? சூப்பராக பூலாம் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டிங்களா? ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வாங்கின ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். போன வாரம் வந்து நல்லா தான் இருந்தது, அப்போ வந்து வச்சு படைச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உதிர்ந்துருச்சு. ஆமாம், பன்னீர் ரோஸ் அது உதிர்ந்துருச்சு. இதுதான் வந்து உதிரல, அழகாக இருக்குது. நானும் பார்த்தேன், நல்லா டைட்டாக. அதனால் சாமிக்கே வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் இருக்கு பூ மட்டும் அப்படியே சுற்றி போட்டு விட்டுட்டு படைக்கிறாங்க. சரி ஓகே. சரி சூப்பராக இருக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பொங்கல் சாதம் வச்சுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சிடும், ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. ஆமாம், ஏன்னா பொங்கலை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது கட்டி ஆகிடும், சூடு ஆற ஆற கட்டி ஆகிடும். ஆனால் இதுதான் கரெக்டான இது. படிக்கலாமா? சரி. ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் நெய்வேத்தி வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் வந்து இதெல்லாம் போட்டு தான் அப்புறம் விளக்கேற்றுவேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படைக்கும்போது ஒரு டைம் வீடியோ எடுக்கும்போது அதில் வந்து கமலில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தி வைக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், சாமி வர வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு போடுறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டதுனால நெய்வேத்தியத்துக்காக சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சக்கரை பொங்கல் பிடிக்கும். ஸோ முருகருக்கும் பிடிக்கிறதுனால செஞ்சாச்சு. சரி படிக்கலாம். சரி படிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா படைச்சிட்டோம். ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஒரு நல்ல வைப்பாக இருக்குது. எப்பவுமே வாரம் 7 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேன்றது தனியாக தெரியுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வீட்டில் நல்லா வைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆமாம், படிச்சுட்டு நல்லா பட்டையெல்லாம் போட்டுன்னு அதுவும் இந்த வீடே அந்த கற்பூரம் வத்தி வாசனையோட சூப்பராக இருக்குது. சாம்பிராணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம்ல, ஸோ அது ஃபுல்லாக வந்து புகை மூட்டமாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே இருக்கும்போது வந்து பட்டை போட மாட்டேன், அப்படியே எப்பயும் போல வந்து அப்படி இட்டுப்பேன். ஸோ இங்கே வந்த நாள்லேருந்து இந்த ஃப்ரைடே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்ததுக்கப்புறம் பட்டை தான் போய் போடுறேனே. ஸோ இவருமே ஏன் என்ன பார்த்து போடுறியா இல்லை எப்பயுமே இப்போ கோயிலுக்கு போனால் அதிகம் அப்படியே பட்டையாக தான் போடுறது. அதிகமாக முருகர் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு தான் போகிறோம். அதனால் ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன வேலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் என்ன வேலை? சாப்பிட்ற வேலை தான். பொங்கல் சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மணி 5 மணிக்கெலாம் தண்ணி திறந்து விட்ருவாங்க. அப்போ தண்ணி பிடிக்கணும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டு வேலைலாம் ரெகுலராக செய்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். சரி ஓகே, சரி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நல்லா இருக்கா பொங்கல்? சூப்பராக இருக்கு. நெய்லாம் தூக்கலா போட்டேன். நல்லா நெய்யிலே வறுத்த முந்திரிலாம் போட்டேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு. பொங்கல்னாலே ரொம்ப பிடிக்கும். மனுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரெட்டே பொங்கல் தானா. ஸோ அதனாலே வாரத்துக்கு ஒரு முறை செய்யலாம். கண்டிப்பா வாரத்துக்கு டெய்லி செஞ்சா கூட சாப்பிடுவேன். ஆமா, பொங்கல்லாம் பிடிக்கும் ரொம்ப. டெய்லி செஞ்சு சாப்பிட்டு அவர் பிடிக்காம போயிடுச்சு. அது சரிதான், எப்பயாவது கிடைக்கிறதுனால தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நல்லா இருக்கா ஃபர்ஸ்ட்டு? சூப்பரா இருக்கு. இதுதான் எதிர்பார்த்தேன். என்னப்பா பண்ணுறீங்க? புளி ஆஞ்சிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புளி ஆஞ்சு. பரவாயில்ல, இவ்வளோ புளி ஆஞ்சிட்டியே. அது நான் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் ஆஞ்சி வச்சுது. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீ தான் ஆஞ்சுன்னு சொல்லுவேன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக நான் ஆஞ்சது. இது கொஞ்சம் ஆயாமலே இருக்குது. இப்போ வந்து இவர் எடுத்து ஆஞ்சிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அவ்வளோதான். புளி வந்து கொட்டையோட புளி அது ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆமாம், கிலோ 100 ரூபா தான் இருக்குது. இன்னும் ரேட் குறையும். இப்போ ரேட் அதிகம். அது சீசன் டைமில் இன்னும் கம்மியாகும். 60 ரூபா 70 ரூபாய்க்கு விற்பாங்க வண்டியில் வந்து. நம்ம வாங்கி காய வச்சு கொட்டையை எடுத்துக்கிட்டு தான் உடச்சி. நம்ம ஆஞ்ச புளியே 170 ரூபா 200 ரூபா கிட்ட விற்கிது. அதனால ஆயாத புளி ஏதோ கொட்டையோட வந்து 100 ரூபா. அதை வாங்கி காய வச்சு நம்மளே கொட்டை எடுத்துன்னு இருக்கோம். சரி ஓகே, கண்டினியூ. நானும் ஹெல்ப் பண்ணுறேன். அதான் இப்போதைக்கு ஒரு 2 கிலோ அளவுக்கு தான் வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நேற்று உடச்சி இங்கே பாருங்க, இங்கே வந்து கட்டி வந்துருச்சு அந்த சுற்றி உடச்சி. சீசன் வந்த அப்புறம் அதிகமாக வாங்கிக்கலாம். சரி ஓகே. இப்போதைக்கு இல்லாததுனால 2 கிலோ மட்டும் வாங்கியிருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ரேட்டு குறைஞ்சதுக்கப்புறம் அதிகமாக வாங்கி வாங்கி வச்சுக்க வேண்டியதான். சரி. வெறும் வேலையை தான் காலையிலேருந்து இந்த வேலையை செய்யணும் சொல்லிட்டு இன்னும் செய்யாமல் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறோமே. காலையிலேருந்து அது கழுவில. ஆமாம், கழுவி நேரம் வேவிச்சு எடுத்துட்டு இருக்கலாம் சாப்பிட. நாங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன் வேக்கலான்னு சொல்லிட்டு. நான் இது அலசி வச்சிரு, நான் கூட அலசி வேக வச்சிடறேன். ஓகே, அத்தை மாடு ஓட்டிட்டு வரத்துக்குள்ளே வேக வச்சிடணும். சொல்லிட்டே போனாங்க, வரத்துக்குள்ளே ரெடியாக இருக்கும். ஆமாம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டே வந்து போச்சு. இது மாதிரி ஃப்ரைடேலாம் வேலை செஞ்சாலே அந்த நாள் எப்படி போகுதுன்னு தெரியல, சீக்கிரமாக போயிடும். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி போச்சு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்துட்டு இருக்குது. தண்ணிலாம் பிடிச்சாச்சு. கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டா இன்னைக்கான வேலை முடிஞ்சிடும். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சிடலாம். ஆமாம். சரி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சரண்யா மனோரா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து போய்ட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.